வணக்கம். தினகரன் பேசுகிறேன். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவுன்றாங்க இல்லையா? இன்னும் சில பேர் ஐக்யூ அவருக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பேசுவாங்க. ஐக்யூன்னா என்னங்க? இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்னுவாங்க இங்கிலீஷில். ஐக்யூ, அந்த ஐக்யூவும் இந்த இன்டெலிஜென்ஸும் அனைவருக்குமே வருவதில்லை. இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவன் பார் எவ்வளோ பிரமாதமாக பண்ணுறான், நீ ஏன் அவனை மாதிரி பண்ணக்கூடாதுன்னா, மேனேஜ்மெண்ட் படித்தவர்களுக்கு தெரியும். எம்பிஏ படித்தவர்களுக்கு ஒரு தியரி உண்டு. an apple is an apple, an orange is an orange, each fruit has got different features, tastes. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் தனி மனிதனுக்கு கூட பிரம்மா படைப்பில், இதை ஆன்மீகவாதிகளுக்கு தான் இதை யோசிக்க தெரியும், நாத்திகவாதிகளுக்கு யோசிக்க தெரியாது. அதே பிரம்மா படைப்பிலேயே உருவாக்கப்பட்டது தான் அது. இந்த பிரெயின் இப்படி தான் இருக்கும்னா, இன்டெலிஜென்ஸ் எனக்கு இப்படி தான் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் என்னை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு நார்மல் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் எனக்கு இருக்கும். 100க்கு 100 என்னால் வாங்க முடிந்ததே இல்லை. எவ்வளவோ முயற்சித்து பார்த்து கூட தோல்விதான் அடைந்திருக்கின்றேனே ஒழிய வெற்றி பெற்றது இல்லை. ஏன்னா எனக்கு வாட்சது பிரெயின் அந்த மாதிரி தான். இதை மற்றவர்கள் அந்த டீக்ரேட் பண்ணும்போது தான் ரொம்ப மனவேதனை அடையும். நீலாம் உருப்படவே மாட்ட, உனக்கெல்லாம் அவனை மாதிரிலாம் வர முடியாது, அவனுடைய இன்டெலிஜென்ஸ் உனக்கு வர முடியாதுன்னா, இன்டெலிஜென்ஸ்லாம் கிவன் பை காடுப்பா. அது எப்படி உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியுன்றதே தெரியலை. இதை திருவள்ளுவர் நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டானுங்க ஒன்றுமே. திருவள்ளுவர் சொன்னால் கொஞ்சம் யோசிப்பானுங்கன்றதுனால தான் இந்த பதிவை அடியேன் வெளியிடுகின்றேன். நுண்ணிய நூல் பல கற்பினும் அவர்தம் உண்மை அறிவே மிகும். இதெல்லாம் மீனிங் என்ன? நான் அதில் பொழிப்புரையோ தெளிவுரையோ இதற்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நுட்பமான நூல்களை, அதாவது மைக்ரோஸ்கோபிக் புக்ஸுன்றாங்க பாருங்கள். அந்த மைக்ரோஸ்கோபிக் புக்ஸை 100 புக்ஸை நீ படித்தா கூட சரி, உனக்கு அந்த பிரம்மா கொடுக்குறான் பார்ப்பா தம்பி, அந்த கிவன் இன்டெலிஜென்ஸோ அல்லது இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸோ, ஐக்யூன்றாங்களே அந்த கோஷன்ஸு, அது உனக்கு பிரம்மா கொடுக்கப்பட்டது, உன்னுடைய முன்னோர்களால் வரையறுக்கப்பட்டது, உன்னுடைய ஜீன்ஸ்னால் உருவாக்கப்பட்டது, உன்னுடைய கடவுளுடைய அருள்னால் உருவாக்கப்பட்டது. இதை போய் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து அதை கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். எல்லாருமே டொனால்டு ட்ரம்ப் ஆகிட முடியாது, எல்லாருமே மகாத்மா காந்தி ஆகிட முடியாது, எல்லாருமே பெரிய பெரிய விஞ்ஞானி ஆகிட முடியாது. அவரவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட நேதிகளின்படி அவர்களுடைய வாழ்க்கை அமையும். இதை புரிந்து கொண்டால்தான் மற்றவங்களை மதிக்க கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு யுனீக் இன் கேரக்டர். இங்கே அது ரொம்ப குறைந்து போயின. நான் இந்தியாவில் பார்த்து வேதனைப்படுறேன். மற்ற நாடுகளில் பார்க்கும்பொழுது அங்கெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனை மதிக்க கற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஒரு குக்குன்னா கூட அந்த குக்குக்கு செஃப்ன்றான். செஃப்னா சீஃப் குக்கு. அவர் பண்ணுறதை அப்ரிஷியேட் பண்ணுறான், அவரை இன்டர்வியூ பண்ணுறான். இங்கே எல்லாமே குக்குப்பாவன், இவன் கண்டக்டர்ப்பா, இவன் கிளீனர் பண்ணுறான். அந்த வேலைகளை இவர்கள் செய்ய முடியாது, அந்த வேலைகளை இவர்கள் நடத்த முடியாது, அந்த வேலைகளை இவர்கள் திறம்பட செய்ய முடியாது. அதுதான் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரையும் இன்சல்ட்டு பண்ணுறது, எல்லாரையும் அவமானப்படுத்துறது, எல்லாரையும் கேவலப்படுத்துறது. உன் வேலையை ஒரு 8வது பட்சம் பண்ணுறான்ப்பான்னு சொல்லி ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டனான மனிதரை பார்த்து சொல்லும்போது அது போஸ்ட் கிராஜுவேட்னுடைய அந்த வேல்யூ என்ன தெரியாது இவனுக்கு. அதே மாதிரி ஒரு +2ல் நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பான், இவன் 5வது படிச்சிருப்பான் கைநாட்டு கேஸு. இந்த கைநாட்டு கேஸு இந்த +2 மாணவனை பார்த்து என்னப்பா இவ்வளோ தான் பர்சன்டேஜ் எடுத்துடுவான். இதெல்லாம் இந்த கம்பேரிசன்ஸ் நம்மளை ஒரு மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போக வேண்டும் மட்டும் சொல்லி, மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்வோம், மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்வோம், மற்றவர்களை உயர்வுபடுத்தி பார்க்க கற்றுக்கொள்வோம். அதனால தான் அவங்க சொன்னாங்க, உயர்வு நவிர்ச்சி அணி என்பது என்ன? மற்றவர்களை உயர்த்தி பார்த்து அழகு பார்ப்பது, அன்பாக இருப்பது, அவர்களை மேல் நோக்கி கொண்டு வருவது, அவர்களை கீழே கொண்டு போகிறது கிடையாது. அவனை பார் இவனை பாருன்றது கம்பேரிசன்ஸ் வேணாம். அது எதுக்கு நீ கம்பேரிசன்ஸ் பண்ணுற? அவனுக்கு உள்ள தகுதியை நிர்ணயிப்பது இந்த பிரம்மா தான் என்று சொல்லி. மற்ற நாடுகள்லன்னா ஜீசஸ்னுவான், சில நாடுகளில்
இஸ்லாமிய நாடுகளில் என்ன சொல்லுவான், முகமது நபிகள்னுவான். அதான் அந்தந்த நாடுகளில் அவரவர்கள் சொல்லுவது அந்த தலையெழுத்து, அந்த தலையெழுத்தின்படி தான் நடக்கும் என்று மட்டும் சொல்லி, அதற்காக நம்முடைய முயற்சியையோ நம்மளுடைய ஒரு பணியையோ தவற விடக்கூடாது என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன். வச்சுக்கோங்க, நாங்கள் போய் சாப்பிட்டு வரோம். பசி உயிர்